ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமா சமையல். இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா, நேற்று எங்கள் வீட்டில் என்னென்ன காலையிலேருந்து பண்ணணும் அப்படிங்கிறதான் சூப்பராக இருந்துச்சுங்க. லன்ச் மெனுலேருந்து சூடான இட்லி, காலையில் நல்லா சாம்பாரோட நெய் ஊற்றி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் இது தான். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜ்ஜி சிக்கன் மசாலா. சிக்கனை வந்து எப்படி நம்ம மசாலா போட்டு பண்ணுவோமோ அதே மாதிரியே வெஜ்ஜில் மீல் மேக்கரை வச்சு செஞ்சுருந்தேங்க. புளியோதரை செஞ்சுருந்தேன். மதியம் லஞ்சுக்கு புளியோதரையும் தக்காளி சாதமும் செஞ்சுருந்தேன். அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. இந்த மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கனாக்க வெஜ்ஜில் எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ நான் அடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டெம்ப்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செம்ம டேஸ்ட்டு. சாப்பிடையிலே பயங்கரமாக எச்சி உருது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பூரி தான் செஞ்சேன். அதுக்கு வந்து வேர்க்கடலை தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வேர்க்கடலை ஒரு 50, அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச பொட்டுக்கடலை போட்டுட்டேன். பொட்டுக்கடலை போட்டுட்டு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், கரம் மசாலா தூள், ஒரு சாட் மசாலாவும் போட்டுட்டேன். கருவேப்பிலை பூண்டு இடித்து போட்டுட்டு நல்லா ஒரு அரைப்பொடி பொரி மசாலா பொடி, பெருங்காயம், உப்பு இதுலேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கணும். நம்ம பொரியை இதுலேயே போட்டு நல்லா கரகரப்பாக வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா பொரி ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கேயும் போகணும் இல்லை. இந்த காஃபி சாப்பிட்டுட்டு இந்த பொரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. நல்லா பொரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட.